இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித வியாகுல அன்னையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் 14 நேற்று திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவை நம்ம கொண்டாடினோம். அதற்கு அடுத்த நாள் வருகிற இந்த நாளைத்தான் தாயாம் திரு அவை வியாகுல அன்னையினுடைய நினைவு நாளாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த விழாவானது திருச்சபையினுடைய வரலாற்றுல 17வது நூற்றாண்டுல வாழ்ந்த அன்னை மரியாளுடைய ஊழியர் சபையினரால் 17வது நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்புமிக்கவர்களே, அன்னையினுடைய துயரத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அன்னையினுடைய துயரங்கள் 7 என்பதை நம்ம அறிவோம். அந்த 7ஐயும் உங்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னையினுடைய துயரங்களில் முதலாவதாக கருதப்படுவது அன்னை மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு சென்ற பொழுது அங்கே இருந்த சிமியோன் இறைவாக்கு உரைத்த அந்த ஒரு நிகழ்வு. இவர் எதிர்க்கப்படும் ஒரு அறிகுறியாக இருப்பார். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அன்னை மரியாளுடைய இதயத்துல மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுத்திருக்கும். ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு குழந்தை, உலகத்தினுடைய மீட்பர் இரட்சகர் என்று அழைக்கப்பட்ட இந்த குழந்தை எதிர்க்கப்படும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லுகிறாரே. என்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று கூட சொல்லுகிறாரே, என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் பதபதைப்பும் அந்த அன்னையினுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். அன்னையினுடைய துயரங்களில 2வது ஒரு துயரமாக பாலகன் இயேசுவை சுமந்து கொண்டு திருக்குடும்பம் எகிப்திற்கு தப்பி ஓடிய அந்த ஒரு நிகழ்வு அன்னை மரியாளுடைய உள்ளத்துல மிக பெரும் ஒரு துயரத்தை கொடுத்திருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, 600 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். ஏரோது மன்னனுக்கு பயந்து இந்த சிறு குழந்தை பாலகனை தூக்கி கொண்டு அத்தனை தூரம் கடந்து சென்று வழியில என்ன நடக்குமோ ஏது நடக்கும் என்கிற பதைபதைப்போடும் துயரத்தோடும் சென்ற அன்னையினுடைய இந்த துயரம்தான் 2வது ஒரு துயரமாக நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நடந்த 3வது துயரமாகத்தான் இயேசுவை கோயிலில் தொலைத்து பிறகு 3ஆம் நாள் கண்டடைந்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைவு கூர்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எருசலேம் ஆலயத்துல 3 நாட்கள் தொலைத்து 3வது நாள் அவரை கோயிலில் கண்டுகொண்ட அந்த ஒரு நிகழ்வு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில மிக பெரும் ஒரு துயரத்தை கொடுத்திருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, புனித அல்போன்ஸ் லிகோரி என்கிற புனிதரானவர் சொல்லுவார், அன்னையினுடைய துயரங்களிலேயே மிகவும் கொடூரமான ஒரு துயரம் என்பது இதுதான் என்று சொல்லுவார்கள். காரணம், மற்ற துயரங்களில அன்னை மரியாளோடு இயேசு உடன் இருப்பார். இந்த ஒரு துயரத்துலதான் இயேசு அன்னை மரியாளோடு உடன் இருக்கவில்லை. அவரை தொலைத்து விட்டு கடவுள் கொடுத்த மீட்பு திட்டத்துல நாம ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோமோ, எந்த ஒரு காரணத்தினால் இந்த பிள்ளையை நம்ம தொலைத்து விட்டோமே அப்படி என்று உள்ளத்துல மனம் வெதும்பி உள்ளத்துல மிக ஆழ்ந்த ஒரு துயரத்தோடு அன்னை மரியாள் இருந்திருப்பாள். அன்பு மிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நடந்த 4வது ஒரு துயரமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்ற அந்த ஒரு நிகழ்வை கண்ட அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட துயரம். அன்பு மிக்கவர்களே, உலகத்தின் மீட்பர் உலகத்தின் இரட்சகர் என்று கூறப்பட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோமியர்களால் வழங்கப்பட்ட அந்த கொடூரமான தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த ஒரு நொடிதான் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஊடுருவிய ஒரு வாளாக இருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 5வது ஒரு துயரமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில உயிர் துறந்த அந்த ஒரு நிகழ்வைத்தான் அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட 5வது ஒரு துயரமாக நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, வாழ்வை கொடுத்தவர், சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை மட்டும் செய்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில உயிர் துறக்கிறார். துன்பத்தின் உச்ச நிலையில உயிர் துறக்கிறார். தன்னுடைய அன்பு மகனை சிலுவையில உயிர் துறந்த அந்த ஒரு நிகழ்வை கண்ட அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட இந்த துயரமே அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 5வது பெரும் துயரமாக நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, 6வது துயரமாக இறந்த தன்னுடைய மகனை தன்னுடைய மடியில் கிடத்திய அந்த ஒரு கணம் அன்னை மரியாளுடைய 6வது துயரமாக பார்க்கப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, மண்ணுலகில பிறந்த எந்த ஒரு தாய்க்கும் நிகழக்கூடாத ஒரு துயரம். தான் பெற்ற பிள்ளையை தாளாட்டி சீராட்டி வளர்த்த அதே குழந்தையை உயிரற்ற உடலாக மடியில ஏந்துகிற அந்த பெரும் துயரம் எந்த ஒரு தாய்க்கும் நிகழக்கூடாத ஒரு துயரம். அந்த ஒரு துயரத்தை தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 6வது துயரமாக நம்ம நினைவு கூறுகிறோம். அன்பு மிக்கவர்களே,
அன்னை மரியாளுடைய 7வது துயரமாக உயிரற்ற இயேசுவை மாற்றானுடைய கல்லறையில அடக்கம் செய்தது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு துன்பம் கூட அன்னை மரியாளுடைய எதிர்நோக்கை அசைத்து பார்க்கின்ற ஒரு துயரமாக இருந்திருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த 7 துயரங்களை நினைவு கூறுகிற இந்த ஒரு நாளில், அன்னை மரியாளை வியாகுல அன்னையாக நினைத்து பார்க்கின்ற இந்த ஒரு நாளில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, அன்னை மரியாள் இயேசுவனுடைய துன்பத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மட்டும் ஒன்றித்திருக்கவில்லை, ஆன்மீக ரீதியாகவும் இயேசுவனுடைய இந்த மீட்பின் திட்டத்துல நம்மை மீட்கிற இந்த ஒரு பயணத்துல உடனிருந்தால், கடைசி வரையில உடனிருந்தார், கல்வாரி வரையில உடனிருந்தார், இயேசுவை அடக்கம் செய்கிற வரையில உடனிருந்தார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த மண்ணுலக வாழ்க்கையில பெரும் துயரத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பொருளாதார சிக்கல், குடும்பங்களில சிக்கல், நோய் நொடிகளினால் மிகப்பெரிய பெருந்துயர், உறவுகளால் ஏற்படுகிற மிகப்பெரிய துயர், இந்த துயரத்தின் நேரத்தில் எல்லாம் அன்னை மரியாள் இயேசுவோடு உடனிருந்தது போல உங்களோடும் என்னோடும் உடனிருக்கிறார் என்கிற அந்த உடனிருப்பை உறுதி செய்கிற ஒரு விழாவாகத்தான் வியாகுல அன்னையினுடைய இந்த விழாவை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல செல்வதற்கு பாதுகாப்பான ஒரு வழித்துணையாக அன்னை மரியாளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உன்னுடைய தாய் என்று யோவானிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே இந்த அன்னையினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை ஒவ்வொரு நாளும் மன்றாடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய பாதுகாப்புல ஒப்படைத்து துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல, துயரங்கள் ஏற்படுகிற நேரத்துல அவளுடைய பிரசன்னத்தோடு இயேசுவிடத்துல பாதுகாப்பாக செல்ல இன்றே மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.